வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசின் மக்கள் நலத்திட்டங்களை விரைவுபடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். அனைத்து துறை செயலாளர்களுடன் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை. தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்காத 6.5 லட்சம் மாணவர்கள் துணைத் தேர்வில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு. சென்னை செங்குன்றம் அருகே லாரியை ஏற்றி 2 படுகொலை. மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்த வடமாநில ஓட்டுநர் கிளீனர் கைது. வேலூர் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் சீரமைப்பு பணிகள். மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் 81 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 100ஐ கடந்தது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவு. ஊழல் பட்டியலை வெளியிடப் போவதாக அறிவித்தவுடன் சில அமைச்சர்கள் தூது விடுகின்றனர். பழனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரும் ராகுல் காந்தி. வரும் 5ஆம் தேதிக்கு பின் ஆஜராக அனுமதி வழங்க அமலாக்கத்துறையிடம் வலியுறுத்தல். காங்கிரசிலிருந்து விலகிய ஹர்திக் பட்டேல் பாஜகவில் இன்று இணைகிறார். தேசத்திற்கு சேவையாற்றும் பிரதமர் மோடிக்கு சிறிய ராணுவ வீரராக இருப்பேன் என ட்வீட். வைகை அணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறப்பு. 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அமெரிக்காவில் மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்து மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. 4 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். ஏப்ரலில் 16,60,000 இந்திய பயனாளர்களின் கணக்குகள் முடக்கம். செயலியை தவறாக பயன்படுத்தியதால் நடவடிக்கை என வாட்ஸ்அப் தகவல்.